என்னம்மா என்ன பண்ற? நாடி என்ன பண்ண போறேன்? அயன் பண்ணிட்டு இருக்கேன். கழுதை கட்டினா குட்டிச்சவரு. ஓ, பாவ கழுதன்னு திட்டுறியா? அப்படி சொல்லலடி, அயன் பண்ணிட்டு இருக்கேன்டி நானு. பரவாயில்லையே, நல்லா அயன் பண்ற. பேசாம அயன் பண்ற கடையை போட்டுரு நீ. ஆமா, நீ ஒரு ஆளையும் சொல்லல, நீ சொல்லிட்டியா? ஒன்றும் இல்லைங்க, எங்கள் வீட்டுக்காரரு நான் சமைச்சா நல்லா இருக்கும் பாக்க. கறி, கோழிக்கறி, பிரியாணி, சாம்பார் எல்லாமே நான்வெஜ்ஜும் சரி வெஜ்ஜும் சரி எல்லாமே சூப்பராக இருக்கும்பாங்க. பேசாமல் நீ ஹோட்டல் போட்டுரு அப்படின்ட்டாங்க. இது பார்த்தாதுன்னு என் மகன் வேற, என் முடி ரொம்ப கொட்டுதுமா, எனக்கு ஆயில் எது ரெடி பண்ணி கொடுமா அப்படின்னு கேட்டான். ரெடி பண்ணி கொடுத்துக்கா, முடி நல்லா வளர்ந்துருச்சு, நல்லா அடர்த்தியாக சூப்பராக வளர்ந்துருச்சு. பொம்பளை பிள்ளை பூரா கேட்டுச்சுக்கிறான், டேய் ஆறுன்னு முடி சூப்பராக வளர்ந்துருக்குறா, என்னடா தைக்கிறதுன்னு கேட்டுச்சுக்க. உடனே அவன் வந்து, அம்மா பிள்ளைய பூரா இப்படி கேட்குதுங்க, என்ன ரொம்ப பிடிச்சி போச்சு, அதனால நீ பேசாமல் ஆயில் கம்பெனி ஆயில் இது கடை போட்டுருமா, அவன் வாட்டுக்கு அம்மா வந்து நிற்கலாம் அப்படிங்கிறான். இது பார்த்தாலும் இந்த பிள்ளை வேறு இப்போ என்னை அயன் பண்ணுற கடை போட சொல்லுது. இவங்க எல்லாம் வெறும் வாயிலே வடச்சிருவாங்க, ஏன்னா எதையும் செய்ய மாட்டாங்க. அப்புறம் என்ன சொல்லதான் முடியும். போதுமா போ, டைம் ஆயிடுச்சு, எனக்கு யூனிஃபார்ம் அயன் பண்ணணும், நீ பட்டன் மாட்டணும், எனக்கு வேலை நடக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் நீங்கள் பண்ணுற வேலை, அதுவும் பர்டிகுலராக என்னென்ன வேலை பிடிக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.